இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. பாத்துட்டு தானே போற, எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்க. நீ மாட்டும் போயிட்டு இருக்க, உனக்கு உன் காரியம் நடந்தா மட்டும் போதும். பட்டு பட்டு இது கொஞ்சம் எடுத்து கூட, கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. ஒரு நிமிஷம் இங்க வாயா. நீ கூப்பிட்டோன்னே வந்துடணுமா? என்னால வர முடியாது. பட்டு இங்க ஒரே நிமிஷம் வாயா, கொஞ்சம் வேலை இருக்குது. இது வரம் போட்டு இது வரேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வரியா இல்லையா? இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ போ, நான் வரேன். சரி பட்டு, நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ வந்துரு ஷூ போட்டுட்டு. வெயிட் பண்ணி வந்தேன், ஏசி போட்டு வந்து வந்தேன். சரி ஓகே. ஆஃபீஸ் லஞ்சுக்கு லெமன் ரைஸு தக்காளி சாதம் எடுத்துகிட்டு போனவனுக்கு இங்கே பாருங்க, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சில்லி பேபிகார்ன். சொன்னா கேளுங்கடா பாய்ஸ், கல்யாணம் பண்ணுங்க சீக்கிரம், நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் போனே யூஸ் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட பேசணும்னே தெரியாதா? என்ன எது கல்யாணம் பண்ண, போனே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? அப்படியா? சரி 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 சரி, யூஸ் பண்ணு. இந்த இடத்துல இன்டீரியர்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த கப்பல் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஹேர் அழகா இருக்கு. நானும் ஏதாவது பண்ணணும். ஹேர் ஸ்பாலா எவ்வளவு ஆகும்னு தெரியலையே. 60 ஜூஸ் ஒரு 160, மொத்தமா 220 ரூபா ஆகுது. ஜிஎஸ்டி வேற 10 ரூபா போடுவான். என்கிட்ட 10 ரூபா மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. லவ் பண்ணும்போது தெரியாம சொல்லிவிட்டேன், நான் உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை மாதிரி பாத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த குழந்தை இன்னைக்கு வரைக்கும் குளிக்க போனா ஒரு துண்டு எடுத்துட்டு போகாது, சாப்பிட உட்காந்தா தண்ணி எடுத்துட்டு போகாது, எண்ணெய் பாட்டில தூக்கிட்டு திரும்பி வீடு வீடா ஜெயி ஜெயி ஜெய், ஏன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கணுமா. சில சமயம் தூங்கிட்டு இருப்பேன், தூங்குறவளை தட்டி எடுப்பி இது எங்கடி வச்ச அது எங்கடி வச்சேன்னு கேட்க வேண்டியது. அது கண்ணு முன்னாடி தான் இருக்கும், அதை தேட தெரியாது. இங்கே தானே இருக்கு, அதை எடுக்க தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குத்தான் என் பொண்டாட்டி வேணுங்கிறது அப்படின்ட்டு ஐஸ் வைக்க வேண்டியது. காலையிலேருந்து இதை காணா அதை காணா, துண்டை காணா, துணியை காணா, மாய்ஸ்சரைசரை காணா, லொட்டை காணா, நொசுக காணான்ட்டு ஜெயி ஜெயி ஜெயின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அனி இந்த நீ கேட்ட காய். தேங்க்ஸ் கனவா. அப்புறம் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன், பக்கத்து வீட்டு நிஷா இருக்கால, அவங்க வீட்டுல 5000 ரூபாய்க்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்களாம். வந்து வீடை கூட்டுறது, பெருக்குறது, ஜாமான் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அதான் என்ன யோசிக்கிறேன்னு. என்ன யோசிக்கிற? பைத்தியமா நீ? இப்ப நீ இந்த 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றியா? அப்படி நம்ம குடும்பத்துல இப்படி என்ன கஷ்டம் இருக்குன்னு இந்த 5000 ரூபாய் வேலைக்கு போகணும்னு சொல்ற? எனக்கு ஒன்னும் அவ்வளவு கம்மியான சம்பளம் எல்லாம் இல்ல. சொல்றேன்னா நீ சொல்றது எதையும் கேட்க போறது இல்ல. எனக்கு நீ வெளியில வேலைக்கு போக வேண்டாம், அவ்வளவுதான். சொல்றது உனக்கு அப்படி எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும்னா எங்க அம்மாட்ட நான் சொல்றேன், நீ வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணு. ஆனா நீ வெளியில 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போக கூடாது. எனக்கு நீதான் முக்கியம். நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? வா நீ வா, இங்க வா. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? வா வா. என்னது இது? என்னது இது? பாத்திரம் கழுவல. ஏன் கழுவல? பாத்திரம் நான் கழுவணுமா? நான் கழுவணுமா? ஏன் கழுவல? மாத்தாரி கூபாய். சமைச்சியா? சோறு வச்சியா? ஏன் வைக்கல? என்ன பண்ண? மறந்துடுறியா? திரும்ப சோறு நான் வைக்கணும். நானே நான் என்ன இந்த முட்டைக்கு அலைஞ்சானா? நானே முட்டைக்கு அலைஞ்சா மாதிரி அப்படியே கையெடுத்து மூடுறீங்க. முட்டையை நான் சாப்பிட்டது இல்லையா? ஏன் அப்படி இருக்கிறீங்க? பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. என்னடி இது? இந்த உலகத்துல ரொம்ப நல்ல மனுஷனா யாரு? நீயும் உங்க அம்மாவும். கெட்ட மனுஷனா? எங்க அம்மாவும் எங்க அக்காவும். ரொம்ப நல்ல மனுஷனா யாரு? உங்க அப்பா. கெட்ட மனுஷனா? நானு. இந்த ஊர் உலகத்துல ரொம்ப ரொம்ப நல்ல சொந்தக்காரங்கனா யாரு? ரொம்ப சொந்தக்காரங்க. கெட்ட சொந்தக்காரங்கனா? எங்க சொந்தக்காரங்க. இதுதான் வாழ்க்கை. இத புரிஞ்சுக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு அவனுக்கு.
புரிஞ்சு நடந்துக்கப்ப. ஏங்க உங்களுக்கு பிடிச்ச 3 பொண்ணுங்க நேம் சொல்லுங்க. எதுக்கு? சும்மா சொல்லுங்க, நானே எனக்கு பிடிச்ச பாய்ஸ் நேம் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் மேல் வீட்டு சுபஸ்ரீ, அப்புறம் பக்கத்து வீட்டு ஜெனிஃபா, மூணாவது உன் தங்கச்சி பேர் மறந்துட்டேன். கார்த்திகா. கார்த்திகா. அவ்வளோதான். இப்ப நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா, செகண்ட் எங்க அண்ணா, மூணாவது நீங்க. ஏன்டி அழுதுட்டே சமைக்கிற? என்கிட்ட புது ட்ரெஸ்ஸே இல்ல. ஏன்டி 2 பேரும் ஃபுல்லா இருக்கடி? எல்லாமே பழசாயிருச்சு. நீ எதுக்கு அழுகுற? எனக்கு பொண்டாட்டியே இல்ல. நான் எதுக்கு இருக்கிற? புது பொண்டாட்டி இல்ல, நீதான் பழசாயிட்டிய. இழுத்து வச்சு அறுத்துருவேன் நாக்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நான் போயிட்டு வரேன். பாய்டா, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. ஐசே வைஷு அதுக்குள்ள வந்துட்டீங்க மாமா. சூப்பர், சீக்கிரம் வந்துட்ட. நீதான் நேரமா வர சொன்ன. ஆமாமா, ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. கிளம்பணும் சீக்கிரம். என்னடா இது? ஓபன் பண்ணு. டேய், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நெக்லஸ் எடுத்து வந்திருக்க. அப்ப என் பர்த்டேக்கு என்ன எடுத்துட்டு வர? ரொம்ப தேங்க்யூ. அழகா 9 கோளும் ஒன்றாய். நான் 2 நாள் ஆபீஸ் ட்ரிப் விஷயமா வெளியே போறேன். வீட்டுல சமைக்கிறது மத்த வேலையெல்லாம் நீயே பாத்துக்க, சரியா? நீ இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா இருப்ப? அதுவும் இந்த வீடு வெறிச்சூடி போயிருமே. பக்கத்து வீட்டு ஆண்களை கூப்பிட்டு படுக்க வச்சுக்க. என்னடி சொல்ற? நான் கூப்பிட்டா அவங்க எப்படி வருவாங்க? நீ கூப்பிட்டு பாரு. ஒருவேளை அவங்க வரலன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா நான் கூப்பிட்டா வருவாங்க. ஏய், எனக்கு ஓகே தாண்டி. உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். வை. என்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருந்தியா? இல்ல இல்ல, யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டேன். தங்கச்சி கிட்ட தான் பேசிட்டு இருந்தவா. ஏமாந்துட்டே நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் நானும் உன்னை ரொம்ப நாளா பாத்துட்டே இருக்கேன். உன் முகமே சரியில்லை. என்ன ப்ராப்ளம்ன்றது ஓப்பனா சொல்லு, அப்பதான் அதை சரி பண்ண முடியும். சும்மா என்னையே பாத்துட்டு இருக்காது. எப்ப கேட்டாலும் நீ என்னையே பாத்துட்டு இருக்க. என்ன ப்ராப்ளம்ன்றது ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் இந்த கார்ல இருந்து இறங்குறதா கிடையாது. உன் இந்த மாதிரி பார்க்கவே முடியல. என்ன ப்ராப்ளம்ன்றது ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணு. அப்பதான் நம்ம அதை எப்படி பாக்குறது, ப்ராப்ளத்தை எப்படி பார்த்து அதை சால்வ் பண்ணதுன்னு பார்க்க முடியும். என்னையே பார்த்துட்டு இருக்க, என்னையே பார்த்துட்டு இருக்க. என்ன பார்த்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? நீ என்ன பாக்குறத பார்த்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் தான் உன் ப்ராப்ளம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னும் தெரியும். அவங்களுக்கு தெரியாது. இந்த போட்டோ நல்லா இருக்குல்ல? டேய், ஒரு 1500 கூட லோன் கட்டணும். சும்மா அவன்கிட்டே காசு கேட்டுருக்கீங்க. 500 கூட 1000 கூடன்ட்டு அதெல்லாம் இல்ல. அதுல நீ எதுக்கு சொல்ற? எங்க அம்மாக்கு 1500னா 3000 ரூபாய் தருவேன். பிளான் என்னது? 1000 உங்களுக்கு, 2000 எனக்கு. இதே மாதிரி பிளான் போடுறோம், அவன்கிட்ட காசை புடுங்குறோம். எங்க போயிட்டு வர? ஏன் எங்க போனேன்னு கண்டிப்பா சொல்லணுமோ? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். அப்படிலாம் ஒன்னும் சொல்ல முடியாது. ஓ, சொல்ல மாட்டியா? அப்ப நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு? பேசலன்னா போ, எனக்கு என்ன.
காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டுரு, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. 5 மணி ஆகுது எலும்பு, 6 மணி ஆகிட்டு எலும்புடே. இப்ப எலும்ப போறியா? 9 மணி ஆகுது, அப்புறம் என்ன சொல்லக்கூடாது?